தண்டபாணி. இன்னைக்கு வந்து லா ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்ட் அந்த நூலிலிருந்து இரண்டாவது பகுதி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாப்பிக்கே ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அருமையாகவும் இருக்குது. ரைட். இப்போ வந்து இந்த விஸ்பி அப்புறம் ரத்து அது அவங்க பார்த்தோம் இல்லையா, யார் அவங்க பவநகரி ஃபேமிலியினுடைய பசங்க. ஸோ அவங்க வந்து அந்த ஆண் நூலகத்துலேருந்து இவங்ககிட்ட பேசுகிறாங்க கோர்ஷத். ஸோ அவங்க அம்மாட்ட பேசுகிறாங்க. அப்போது அந்த ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்கில் எழுதிட்டே இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு இந்த புக்காக இருக்குது. எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து விஸ்பியும் ரத்துவும் தான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அப்பா அம்மா நான் சொல்ல போடுறது எல்லாமே வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கூட விசித்திரமாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும். ஒரு சில நேரங்களில் உங்களால் நம்ப முடியாத அளவுக்கும் கூட இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், பூமியில் வந்து கடவுள்னு சொல்லக்கூடிய ஒரு உருவமோ இல்லை கடவுளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, கடவுள்னால் இப்படி தான் அவர் அது பண்ணுவார் இது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்மளுக்கு சொல்லித்தராங்க. பூமியில் வந்து நீ இப்படி பண்ணேன்னா அதாயிரும் இதாயிரும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஆன்மீகவாதிகளாகட்டும் இல்லை ஃபிலாசபர்ஸ் சரி அவங்களாம் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் நமக்கு இந்த மதம் கோட்பாடுகள் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுத்து இது இப்படி அது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி ஒரு மாதிரி கச்சான்னு பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டால் ஒரு பொட்டு கூட இதில் வந்து உண்மை கிடையாது. நீங்கள் இங்கே மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கடவுள் மாதிரி ஒரு உன்னதமான ஒரு 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 படைப்புன்னு வச்சுங்களேன், கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள மாதிரி ஒரு உன்னதமான ஒருத்தர் வந்து வேறு யாருமே கிடையாது. அவ்வளோ ஒரு அழகும் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியும் அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு இடம் தான் வந்து இந்த ஆன்ம உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ பூமியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்கள் நம்புனீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆன்ம உலகத்துக்கு மேலே வந்தீங்கன்னா அத்தனையுமே சுக்கு நூறாக உடஞ்சி போயிடும். எதுவுமே வந்து நீங்கள் நம்ம பூமியில் படிச்சுக்கிறது எதுவுமே வந்து உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போது இப்படி இருக்கும் பொழுது நிறைய பேர்த்துக்கு கேள்வி இருக்கும். நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய நல்லது தான் பண்ணிகிட்ருக்கேன், என் கண்ணு முன்னாடி இருக்கவன் வந்து அக்கிரமம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கான், அவன்லாம் நல்லா தானே இருக்கான், நான் ஏன் கஷ்டப்படுறேன் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு கேள்வி வந்து எல்லார் மனசுலையும் இருக்கும். நம்ம என்ன தான் அந்த கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் கூட நம்ம எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கோம், நம்ம எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கோம் அப்படிங்கிறது வந்து இறைவனுக்கு தெரியும். அதற்கு உண்டான பதில் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைச்சே தரும். அதனால் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பார்வையை நம்ம வந்து விட்டுருவோம். நம்மளுக்கு எவ்வளோ நல்லபடியாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லபடியாக இருப்போம். நல்ல ஆன்மா கெட்ட ஆன்மா யார் அப்படிங்கிறது வந்து இறைவனுக்கு தெரியும். பூமியில் வந்து நல்லது செய்கிறவங்க தவறு செய்கிறவங்க அப்படிங்கிறதுக்கு எல்லாமே நீதிபதிகள் உண்டு. அதாவது மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்த நீதிபதிகளாக இருந்தாலும் கூட அவர்கள் கூட ஒவ்வொரு நேரத்தில் தவறுகள் அப்படிங்கிறது செய்வது உண்டு. ஆனால் இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நீதிபதிகிட்ட எந்த ஆன்மாவும் யாருமே வந்து தப்பிக்கவே முடியாது. காரணம் என்னென்னா, நீங்கள் உண்மை சொல்கிறது பொய் சொல்கிறது எல்லாமே இன்னொரு மனுஷனுக்கு தெரியாமல் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிடலாம். ஏன்னா உங்களுக்குள்ளே என்ன இருக்குது, நீங்கள் என்ன மனசுக்குள்ளே வச்சுட்டு வெளியே என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மனுஷனால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் இறைவனுக்கு எல்லாமே தெரியும். உள்ளுக்குள்ளே நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உன்னை அக்கு வேற ஆணி வேற பிரித்து நீ யார் என்ன அப்படிங்கிறது வந்து இறைவனுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல மறைப்பு அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. நீ மனுஷனை ஏமாற்றிக்கலாம், பூமியில் இருக்கிற வரைக்கும் நீ என்ன வேணாலும் ஏமாற்றிக்கலாம். நீ நான் யாருமே பார்க்குறதில்ல, நம்ம வந்து இங்கே சந்தோஷமாக தானே இருக்கோம், பொய் பேசிட்டு என்ன பண்ணிகிட்டு இருந்தாலுமே ஏமாற்றிட்டு இருந்தாலும் கூட நம்மளை வந்து யாருமே கண்டுக்கிறதில்ல, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே நீ இருக்கலாம். ஆனால் நீ இதிலிருந்து மேலே வரும்பொழுது எல்லாமே அப்பட்டமாக தெரியும். நீ இங்கே இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுதும் கூட நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கக்கூடிய ஆன்மாக்கள்லேருந்து கடவுள் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். அதனால் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு இருக்கிறத அது யார் அவன் எப்படி இருக்கான் இவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத முழுசுமே விட்டுட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் இப்படி இருக்கும் பொழுது நான் நல்லவன் நான் நல்லது தானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக சொர்க்கம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றக்கூடிய நிறைய பேர் வந்து உண்மையிலையுமே உண்டு. அப்போது நான் நல்லவேன்னு சொல்லிட்டு இருக்கிறவன் உண்மையாலுமே நல்லவனா, நான் ஒருத்தனை கெட்டவேன்னு சொல்கிறவன் உண்மையாலுமே கெட்டவனா அப்படிங்கிறது வந்து இந்த பூமியில் இருக்கும்போது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் மேலே வரும்போது தெரியும். இறைவனுக்கு அது நல்லாவே தெரியும். ஏன் அப்படிங்கும்பொழுது நான் வந்து என்ன காசு பணம் கொடுக்குறேன், இல்லைன்னு கேட்குறவங்களுக்கு காசு பணம் கொடுக்குறேன், துணிமணி கொடுக்குறேன், சாப்பாடு கொடுக்குறேன், கல்வி கொடுக்குறேன், குழந்தைகளுக்கு வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே அப்பா அம்மா ஃபேமிலி எல்லாத்தையும் நல்லபடியாக பார்க்குறேன், எனக்கெல்லாம் கன்ஃபார்மு சொர்க்கம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுறவன் நீ எதுக்காக இந்த வேலையெல்லாம் செஞ்ச? உன்னுடைய ஆத்ம திருப்திக்காக. ஐயோ இல்லைன்னு கஷ்டப்படுறானே அவனுக்கு வந்து கொடுக்கணுமே, அடடா இது என்னுடைய கடமையாச்சே இதை நான் செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக நீ செய்கிறியா, இல்லை இதெல்லாம் செஞ்சால் எனக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறியா? இந்த ரெண்டாவது விஷயம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் செய்யும் பொழுது எனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம நடந்துக்கிறோம் அப்படின்னு வச்சுங்களேன். அந்த சொர்க்கம்னு சொல்லக்கூடியதுக்குண்டான அந்த ஏணிப்படியினுடைய கடைசி படி கூட நம்மளுடைய கண்ணுக்கு வந்து எட்டவே எட்டாது. ஸோ எந்த ஒரு தேவையை நோக்கி செய்கிறோம், அவனுக்கு வந்து அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நான் வந்து
அவன் அது அது எனக்கு எந்த யோசனையுமே கிடையாது. அவன் கஷ்டப்படுறான், அவன் துன்பப்படுறான், அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்மார்த்தமாக அந்த செய்யக்கூடிய அந்த ஒரு செயல் இருக்குது பார்த்தியா, அப்படி செய்பவனுக்கு மட்டுமே உயர்ந்த நிலை அப்படிங்கிறது கிடைக்கும். அவன் மனசில் வேறு எதுவுமே இருக்காது. அந்த நேரத்தில் அந்த நிகழ்வை வந்து அவன் மனசார திருப்தி அதை வந்து செஞ்சுட்டு வரணும். அது மட்டுமே குறிக்கோளாக இருக்கவன் மட்டும்தான் உண்மையான ஆன்மா, அவன் தான் தூய்மையான ஆன்மான்னு சொல்லக்கூடியவங்க. ஏதோ ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்ப்பையும் பார்த்து செய்யக்கூடியவனுக்கு எந்த விதமான ஒரு நற்கதியுமே மேலே வந்து அவனுக்கு கிடைக்காது. அவன் ஆன்ம உலகத்துக்குள்ளே போவான், அது இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த மேலே போவேன், சொர்க்கத்துக்கு போவேன், நான் உயர்நிலை ஆத்மாவுக்கு போயிடுவேன், அப்படி இப்படி அந்த வாசப்படி கூட எங்கே இருக்குன்னு கூட கண்ணுக்கு தெரியாது. அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஆன்மாக்கள், அதாவது தீய ஆன்மா அந்த உலகத்தில் வந்து கஷ்டப்படுத்துகிறான், மக்களை வந்து துன்புறுத்துறாங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு என்ன தான் நடக்கும்? அவங்க வந்து திருந்தவே மாட்டாங்களா கடைசி வரைக்கும்? அவன் வந்து நல்லா இருக்கான், அவன் வந்து நம்மளை துன்பப்படுத்துகிறான், நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குமே, அப்போ நம்மளுக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்கே, அவனுக்கெல்லாம் தண்டனையே கிடைக்காதா அப்படின்னு கேட்டால், சரி, தண்டனை அப்படின்னு வந்து ஆன்ம உலகத்தில் ஒன்று கிடையவே கிடையாது. எல்லாத்துக்குமே வந்து செஞ்ச தவறுக்குண்டான ஒரு மறு வாய்ப்பு அப்படிங்கிறது தான் உண்டு. இந்த தண்டனை அது இதெல்லாம் இந்த பூமிக்குள்ளே மட்டும்தான். மேலே போனால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போது அந்த மறு வாய்ப்பு தான் திருந்தி ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்காக அந்த மறு வாய்ப்பு அப்படிங்கிறது அவனுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த ஆன்மா இருக்கு இல்லையா, அதாவது கெடுதல் செய்யக்கூடிய அந்த ஒருத்தனுடைய ஆன்மா இருக்குது பார்த்தியா, அது நினைக்கணும் நான் திருந்தணும் அப்படின்னு சொல்லி அது நினைக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான். யார் ஒருத்தன் தான் திருந்தணும்னு நினச்சி அதற்குண்டான முயற்சியை எடுக்கிறானோ அவனுக்கு மட்டுமே அதற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ தான் இறைவன் வந்து அவன் மேலே கண்ணை வந்து திருப்புவார். ஏன்னா அவர் ரெடியாக தான் இருக்கார். எல்லாருமே வந்து ஒரு ஆன்மாவுக்கு உதவி செய்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஹையர் சோல்ஸு, கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாமே ரெடியாக தான் இருக்காங்க. ஆனால் அதுக்கு நீ ரெடியாக இருக்கணுமே. ஏன்? உனக்கு தானே ஹெல்ப் வேணும். நீயே அதை வேண்டான்னு சொல்லும்பொழுது அவங்க எப்படி உனக்கு வந்து செய்வாங்க? ஸோ எனக்கு வந்து நான் திருந்தணும், நான் நல்லபடியாக வாழணும், எனக்கு அதற்குண்டான உதவிகள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் திருந்தறதுக்கு ரெடியாக இருக்கேன், நான் என்னை மாற்றிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், நான் வந்து இந்த ஒரு தவறான பாதையிலேருந்து மாறி வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு எந்த ஒரு ஆன்மா மனசார நினைக்குதோ அந்த ஒரு ஆன்மாவுக்கு இம்மிடியட்டாக வாய்ப்பு கிடைக்குமா திருந்துறதுக்கு. இதெல்லாம் நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஒன்றியாக சொன்ன வார்த்தைகள் மாதிரியே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான். அப்போது எப்படி வந்து அந்த உயர்ந்த நிலைக்கு நம்ம வந்து போக முடியும்? அதாவது பூமியில் வந்து பர்ஃபெக்டான ஆள் 100% பர்ஃபெக்டாக இருந்தால் தான், எந்த விதமான தவறுகளுமே இல்லாமல் ஒரு 8 எடுத்து வச்சாலும் சரி, ஒரு சொல் சொன்னாலும் சரி, ஒரு எண்ணினாலும் சரி, ஒரு பொட்டு கூட களங்கமில்லாத ஒருத்தனுக்கு மட்டும்தான் அந்த மேல்நிலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அது என்றைக்குமே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த வகையில் வந்து நம்ம நிம்மதியாக இருந்துக்கலாம். அது என்றைக்குமே வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், மேல்நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களான நாங்களே ஒரு பர்ஃபெக்டான ஒரு சரியான ஒரு நிலையில் வந்து நாங்கள் இல்லை. நாங்களே வந்து இன்னும் மேல்நிலை போகிறதுக்காக நாங்கள் எங்களை திருத்திக்கிட்டு இன்னும் நம்ம வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு இறைவனை போய் அடையிறதுக்குண்டான முயற்சிகளை ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். அப்போ அந்த ஆன்ம உலகத்தில் மேல்நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களே இன்னும் திருந்தறதுக்கு நிறைய வழி இருக்குது. அப்படிங்கும் பொழுது பூமியில் இருக்கவன் தப்பு பண்ணுவான் அப்படிங்கிறதுல வந்து அது சந்தேகமே இல்லை, அது மன்னிக்கப்படும். ஆனால் அந்த மன்னிப்பை கேட்கறதுக்கு நீ ரெடியாக இருந்தால் சரி, உனக்கு இம்மிடியட்டாக மன்னிப்பு கிடச்சிரும், அவ்வளோதான். ஸோ நீ பண்ண வேண்டியதெல்லாம் என்ன? ஆத்மார்த்தமாக நீ எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம, எந்த ஒரு இதை செஞ்சால் எனக்கு இது கிடைக்கும் அப்படிங்கக்கூடியது இல்லாமல் ஆத்மார்த்தமாக நீ செய்ய வேண்டிய வேலையில் நிம்மதியாகவும் தீர்க்கமாகவும் அந்த வேலையை செய். ஒருத்தன் உதவின்னு கேட்கறதுக்கு முன்னாடியே அதை நீ வந்து செஞ்சிரு. இல்லை, உன் கடமையை நீ சரிவர செஞ்சுட்டே வா, அவ்வளோதான். வேறு எதுவுமே இங்கே வந்து கேட்குறதில்ல. நான் வந்து நல்லவனாக இருக்கணும், யாருக்கும் என்னால் எந்த தொந்தரவும் வர வேண்டாம், நானும் வந்து நிம்மதியாக அந்த இடத்துல இருந்துட்டு போன போதும், அவ்வளோதான். இதைத்தான் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க, கேட்குறாங்களாம். இதை சொல்லித்தரதுக்கு ஆன்ம உலகத்தில் எல்லாருமே தயாராக இருக்கும். மேல்நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாருமே தயாராக இருப்பாங்க. நீ செய்ய வேண்டியது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால், உன்னையை நீ அமைதிப்படுத்திக்கிட்டு இதை கேட்கறதுக்கு நீ ரெடியாக இருந்தால் போதும், அவ்வளோதான். என்ன எல்லாருனாலையுமே இதை வந்து ஆன்மாக்கள் கூட பேச முடியுமா அப்படின்னு சொன்னால் பேசுறதுங்கிறது பாசிபிள் இல்லை எல்லாருனாலையுமே. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் ஆனால் முயற்சி செஞ்சால் முடியும் அப்படிங்கிறாங்க. பட் இருந்தாலும் எல்லாரும் அந்த முயற்சி செய்ய போகிறதில்ல இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் தான் உங்களை போல், யாரும் அவங்க அம்மா கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, உங்களை போல் அந்த மீடியமாக வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டு மற்ற மக்களுக்கு வந்து இதை சொல்லி தந்துட்டுருக்கோம். அப்போது இது வந்து இந்த ரீடர்ஸான உங்களுக்கு அவங்களே இப்படி சொல்கிறாங்க. இதை படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் சொல்கிறதெல்லாம் வித்தியாசமாகவும் விசித்திரமாகவும் நம்பிக்கை இல்லாத மாதிரியும் மூட நம்பிக்கை மாதிரி இருக்கும். நாங்கள் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். எங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு வயசான ஒருத்தர் வந்து ரொம்ப மோசமான ஆளாக நினச்சிட்டு இருந்தாங்க.
ஒரு சிலவங்களை வந்து ரொம்ப நல்லவங்களாக நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய உண்மையான ஆழ் மனசு என்ன அப்படிங்கிறதனுடைய இன்டென்ஷன்ஸை வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் காமிச்சு கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவங்க போய் பேசி விசாரித்து அதெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்க அவ்வளோ நாள் தவறாக நினச்சிட்டு இருந்த அந்த ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, வெளித்தோட்டத்தில் இவங்க பார்த்து தப்புன்னு நினச்சிட்டாங்க. ஆனால் மனதளவில் அவர் வந்து தங்கமானார். அவர் ஒரு ஹையர் ஸ்பிரிட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஆனால் இவங்க யார் நல்லவங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்களோ அவங்க மனம் பூரா அழுக்கும் பொறாமையும் நிறைஞ்சவங்களாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அடடா ஆமாம் நம்ம வெளித்தோற்றத்தை பார்த்து நம்பக்கூடாது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டாங்க. மனுஷங்களான உங்களுக்கு வந்து பிறர்னுடைய மனதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆன்மாக்களான எங்களுக்கு ஒரு அளவுக்கு வரைக்கும் எங்களுக்கு உங்களை விட அதிகமாகவே எங்களால் தெரிஞ்சுக்க முடியும். பிறர் வந்து என்ன எண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களால் தெரியும். உங்களால் ஒரு இடத்துல இருந்துட்டு நிறைய விஷயங்களை பார்க்குறதோ தெரிஞ்சுக்கவோ வந்து உங்களால் முடியாது. எங்களையும் உங்களால் பார்க்க முடியாது. ஆனால் நாங்கள் அங்கே இருந்துட்டு உங்கள் எல்லாத்தையுமே எங்களால் பார்க்க முடியும், பேச முடியும், என்ன வேணாலும் எங்களால் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்க வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கும் பொழுது இதை நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு, எங்களுடைய அந்த ஹெல்ப்பை வாங்கிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் மட்டுமே போதுமானது. அப்போது இப்படி இருக்கும் பொழுது இந்த ஸ்பிரிட் கம்யூனிகேஷன்ஸ் இப்படி தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஸோ எல்லாருனாலையும் முடியும், அதற்குண்டான பயிற்சி எடுத்தால் முடியும். பட் முடியாத சிச்சுவேஷனில் இந்த மாதிரி மீடியமாக இருக்கக்கூடியவங்களை நாங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சொல்லப்போனால் நீ யார் அப்படிங்கிறது உன்னையை விட எங்களுக்கு நல்லா அதிகமாக தெரியும். ஏன்னா எங்கள் ஆன்மாவும் உன்னுடைய ஆன்மாவும் கனெக்ட் ஆகிருக்கும். ஈஸியாக எங்களால் படிச்சுக்க முடியும். ஸோ உன்னையை விட எங்களுக்கு உன்னை பற்றி அதிகமாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு இது சொல்லும் பொழுது ஆன்ம உலகத்துக்கு வரும்பொழுது அது எப்படி இருக்குமா, ஒரு வயசான ஆன்மா பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், அவங்க தான் புது ஆன்மாவாக அர்த்தமாக. ரொம்ப இளமையாக இருக்கக்கூடிய ஆன்மா பார்க்குறீங்கன்னா அவங்க தான் முதிர்ந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாவா. இந்த இளமை முதிர்மை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய உடல் மாதிரி இல்லை, அங்கே வந்து வெறும் பக்குவம் தான். ஸோ நீங்கள் அதிகப்படியான பக்குவமாக இருந்தீங்கன்னா நீங்கள் இளமையாகவும் அழகாகவும் இருப்பீங்களாமா. அந்த மனப்பக்குவம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதுமையாக காட்சி அளிப்பீங்களாமா. அப்படி ஒரு விஷயம் வந்து நடந்தது. உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். என்ன நடக்குது, புதுசாக பிறந்த ஆன்மா முதல் பிறப்பு எடுத்து இறந்த உடனே மேலே வரக்கூடிய ஆன்மாவனுடைய மனோநிலை எப்படி இருக்கும், அவங்களால எதையுமே நம்ப முடியாது. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்ட்டு நாங்கள் இப்படி வந்துட்டு இருக்கும்போது இந்த இறந்து முதல்ல இப்படி மேலே வந்து ஒரு 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 ஆன்மா வந்து நாங்கள் பார்க்க நேர்ந்தது. அவர் வந்து ஒரு வயசான ஒரு தோற்றத்தோடு இப்படி உட்காந்துட்டு இருந்தாங்க. உட்காந்துட்டு இருக்கும்பொழுது நாங்கள் இங்கே வந்தோம், நீங்கள் யார் என்ன அப்படின்னோடனே எனக்கு இந்த அட்ரஸ்க்கு வழி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் கொடுத்தோன்னே எங்களுக்கு புரிஞ்சுது. என்னென்னா இந்த வயசான தோற்றம் இருக்கு இல்லையா, ஸோ ஆன்ம உலகத்தில் அப்படி தான். நீங்கள் பக்குவம் அடைஞ்சிங்கன்னா இளமையாக இருப்பீங்க, பக்குவம் அடையாமல் இருக்கீங்கன்னா வயசான மாதிரி தோற்றத்தில் இருப்பீங்க. அப்போது அவர்கிட்ட வந்துட்டு எனக்கு வீட்டுக்கு வழி சொல்லு அப்படின்னோடனே இவங்க சிரிச்சுட்டு நீங்கள் வீட்டில் தாங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நான் ஒரு வெக்கேஷன் போயிருந்தேன், ஏதோ அப்படி கண்ணை சேர்ந்த மாதிரி இருந்தது, நான் இங்கே எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியல, இது வந்து எனக்கு இதனுடைய வீட்டுக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னோடனே, ஐயா நீ ஆல்ரெடி வெக்கேஷனை முடிச்சுட்டு தான் இப்போ நீ வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னோடனே, என்னடா அது 2 லூசுக்கிட்ட மாட்டிட்டோம் போல இருக்குது, இப்படியே சொல்கிறாராம் அவர். இவனுக்கு 2 பைத்தியக்காரனுக்கிட்ட மாட்டிட்டோம் போல இருக்குது, நான் எங்கேயோ போய் நான் வந்து வழி தேடிக்கிறேன் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஒரு பெயரை கத்திக்கிட்டே ஓடிட்டே இருந்தாராம்மா. யாரை கத்திகிட்டே ஓடிட்டுருக்காருன்னா இந்த பூமியில் வந்து அவருடைய பையன் பேர் அது, சரிங்களா, கத்திகிட்டே ஓடிட்டே இருக்கார். இவங்களை விட இன்னொரு உயர்நிலை ஆத்மாவை ஒருத்தரை கூப்பிட்டு இவரை கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி இவருக்கு உண்மையை விளக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகும்பொழுது ஒரு வழியாக தேடி போய் கண்டுபிடிச்சிட்டாங்க. பார்த்தோன்னா அவர் திருப்பியும் சொல்கிறாரா, இதனடா 2 பைத்தியம் கூட சேர்ந்து இப்போ 3ஆவதாக இன்னொரு பைத்தியம் வந்து சேர்ந்துக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து கத்திகிட்டே ஓடும்பொழுது அவரை பிடிச்சி நிறுத்தி, ஐயா கொஞ்சம் கவனிங்க, நாங்கள் சொல்கிறது கவனிங்க, இது வந்து ஆன்ம உலகம், இதுதான் நீங்கள் இறந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னோடனே, இல்லவே இல்லை நீ வந்து என்னை பைத்தியம் பண்ணுற அப்படின்னு சொல்லி திருப்பியும் ஓடிட்டாரான். அப்புறம் இன்னும் ஒரு 3-4 ஆன்மாக்களை கூப்பிட்டு, அதாவது கரெக்டாக கன்வின்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டு, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள கூப்பிட்டு அவர் கொஞ்சம் பொறுமையாக உட்கார வச்சு பக்குவமாக அவர்கிட்ட எடுத்து சொல்லும்பொழுது தான் அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாராம். இப்போது இது ஆன்ம உலகம் தான் இறந்துட்டோம் தான் வந்து ஒரு புதுசாக இருக்கக்கூடிய ஆன்மா, இது இப்படி தான் உண்மையாலுமே இறந்ததுக்கப்புறம் இருக்கும் போல் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அந்த வயதான தோற்றம் வந்து அவருக்கு இம்மிடியட்டாக அப்படி மாறி ஓரளவுக்கு இளமையான தோற்றம் வந்துடுச்சு. முழுசாக இளமையாக மாறல, ஓரளவுக்கு இளமையான தோற்றம் வந்துடுச்சு. ஏன், அவருடைய அந்த மனோபக்குவம் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல அதிகமான ஒரு காரணத்தினால. ஆனாலும் அவருடைய மனசில் ஒரு எண்ணம், எனக்கு பூமியில் இருக்கும்போது சொன்னாங்களே இங்கே வந்து தேவதைகள் பறப்பாங்க, இங்கே வந்து தேவதைகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வருவோம், நான் வந்து என்ன சொல்கிறது நிம்மதியான, அதாவது இட்டர்னல் ஸ்லீப், நம்ம விழிக்காமல் நிம்மதியாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நிம்மதியாக தூங்கிக்கிட்டே இருப்போம் அப்படின்லாம் சொன்னாங்களே அப்படின்னா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இங்கே தேவதைகளும் கிடையாது, இதெல்லாம் பூமியில் நம்மளுக்கு வந்து சொல்லி வச்ச அந்த கதைகள் தான் இதெல்லாமே. ஆனால்
மேல்நிலை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நம்ம இருக்கக்கூடியதே வந்து மிகுந்த சந்தோஷமான ஒரு நிலை. அந்த இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருக்கக்கூடிய அந்த மாதிரி மேல்நிலைகள் எல்லாமே வந்து உண்மையாலுமே உண்டு. அது இதை விட பயங்கரமாக இன்னும் இதாக இருக்கும் அப்படின்னு அவர்கிட்ட எடுத்து சொல்லி மேலே கூப்பிட்டு போகும்பொழுதும், ஏன் அவருடைய அந்த உருவம் வந்து இன்னும் இளமையாக மாறலை அப்படின்னு சொன்னால், அந்த அவருடைய எண்ணம் வந்து இன்னும் இருக்குது. அப்போ இதை விட இன்னும் மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் சொர்க்கம் போல், அப்போ அந்த இடத்துல அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். அந்த கற்பனையிலேருந்து அவரால் வெளியே வரவே முடியல. ஏன்? அவர் பூமியில் என்ன சொல்லி தந்தாங்களோ அதை ஆழமாக அப்படி வந்து இறுக்கி பிடிச்சிட்டு அவர் வந்து அந்த மேலே வந்து ஒரு காரணத்தினால. அப்போது முதல்ல பூமியில் என்னென்னலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ எல்லாத்தையும் பேசாமல் இதை பண்ணுறதை நிறுத்திட்டு, நீ உனக்கு நல்லவனா நீ வந்து வாழு, மேலே வந்து நீ அருமையான ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்து உன்னால் வர முடியும். ஸோ ஆன்மூலகம் அப்படிங்கிறது ஒரு பக்குவம் அடைவதற்குண்டான ஒரு வழி தான். பூமியில் எனக்கு கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், நான் எப்படி வாழ்க்கையில் முன்னேறது அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறேன் இல்லையா? பூமி தான் உண்மையாலுமே உனக்கு அந்த ஆன்ம நிலையில் பக்குவம் அடைவதற்குண்டான ரொம்ப ஈஸியான ஒரு பார்ட் வந்து பூமி தானா. ஆன்ம உலகத்துலேயும் வந்து எல்லாம் பக்குவம் அடைகிறதுக்குண்டான முயற்சியில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க, பூமியிலையும் எல்லாரும் பக்குவம் அடைவதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆன்ம உலகத்தில் அது டெட் ஸ்லோவாக இருக்குமா, பூமியில் தான் வந்தது வேகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால தான் எல்லாருமே அங்கே இருக்கிறத விட்டுட்டு கீழே பூமிக்கு வந்து அனுப்பிச்சி விட்றதுக்கு உண்டான காரணம் அதுதான். பூமியில் தான் வந்து வேகமாக உன்னுடைய பக்குவம் அப்படிங்கிறது இருக்கும், ஆன்ம உலகத்தில் ரொம்ப டெட் ஸ்லோவாக இருக்கும். ஸோ இந்த இருக்கக்கூடிய இந்த நொடிப்பொழுது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இப்போவே நீ திருந்துறதுக்கு உண்டான வழியை பாரு. நீ உன்னுடைய மனப்பக்குவத்தை எடுத்துக்கிட்டு மனப்பூர்வமாக ஆத்மார்த்தமாக நீ எந்த ஒரு வேலையும் செய்கிற அப்படின்னு சொன்னால் அதை செய்ய ஆரம்பி. இதை தவிர ஆன்மீகம் அப்படிங்கிறது ஆன்மீகம்னு அவங்க சொல்லலை, இதை தவிர வேறு ஒரு மேல்நிலை அடைவதற்கு ஒரு வழியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் இன்றைக்கு உண்டான டாபிக் பார்த்துட்டு நாளைக்கு இதனுடைய கண்டினியூஷன் அப்படி பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சி பார்ப்போம். அது வரையும் தொடர்ந்து நினைவுங்கள். நான்